1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்தால் 1 கப் பச்சரிசி 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பச்சரிசி உளுந்து ரெண்டும் நல்ல திக்காக நல்ல நைஸாக ஆட்டி எடுத்துடுங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1/2 டீஸ்பூன் கடுகும் ஜீரகம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே நறுக்குன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வந்தால் மட்டும் போதும். பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போடுங்க. இந்த அளவுக்கு போதும். ஃபைனலாக மல்லித்தழை. நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம் மசாலா எல்லாத்தையும் மாவில் கொட்டிடலாம். நல்லா கலந்துடலாம். கைனால் எடுத்து கிள்ளி போடுற மாதிரி தான் இந்த மாவு இருக்கணும். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். மாவை கையில் எடுத்து கிள்ளி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா மாற்றி போடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே இப்போ எடுத்துடலாம்.